அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஓபிசி சர்டிஃபிகேட். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுல மிக முக்கியமான கிரிட்டேரியா இன்கம். எனக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது சார், நான் எலிஜிபிளா இல்லையா? அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருமானம் 8 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் தான் ஓபிசி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கிரீமி லேயர். அப்போது இந்த இன்கம் எந்தெந்த இன்கம்மை எடுத்துக்கிறது, எந்தெந்த இன்கம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு போய் சேரணும். மை கைண்ட் ரிக்வஸ்ட், ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சோன்னே லைக் பண்ணிடுங்க. நிறைய மாணவர்களையும் பெற்றோர்களையும் இந்த வீடியோ கண்டிப்பாக சேரணும். இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, அரசாணை, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் டேட்டட் 5/7/2021, ஒரு தெளிவான ஒரு எக்ஸாம்பிள்ஸோட 4 எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரையும் இந்த வீடியோனுடைய கடைசியில் காட்டுறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்கம் அப்படின்னா சேலரி இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம், அதர் இன்கம், பிஸ்னஸ் இன்கம், இப்படி நிறைய இன்கம் இருக்குது. அப்போது எந்த இன்கம் எடுத்துக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்போது 4 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ஆல்ரெடி இதுலேயும் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர்லேயும் சொல்லியிருக்காங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒருத்தருடைய சேலரி இன்கம், ஊதிய வருமானம் 3 லட்சம் இருக்குதுங்க. விவசாய வருமானம் 4 லட்சம், அக்ரிகல்ச்சர் இன்கம், அதர் இன்கம், மேபி பிஸ்னஸ் இன்கம், வீடு ரெண்ட் வரலாம், இந்த மாதிரி அதர் இன்கம் 3 lakhs, டோட்டல் 10 lakhs இருக்குது. அப்போ இந்த 10 lakhs இருக்குது, இவருக்கு எலிஜிபிளா இல்லையா? அடுத்தது கேஸ் 2, சேலரி 18 லட்சம் வாங்குறாரு, மாதம் 1.5 lakhs வாங்குறாரு, வேற வருமானம் கிடையாது, மொத்த வருமானம் 18 லட்சம். கேஸ் 3, அக்ரிகல்ச்சரில் மட்டும் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, விவசாய வருமானம் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எலிஜிபிளா? கேஸ் 4, சேலரி 4 லட்சம் வாங்குறாங்க, விவசாயத்தில் 6 லட்சம் வாங்குறாங்க, அதர் இன்கம், பிஸ்னஸ் இன்கம் 10 lakhs வருது, எனி டைப் ஆஃப் இன்கம். அதாவது அதர் இன்கம்னா இந்த அக்ரிகல்ச்சரையும் சேலரியும் தவிர வேற வகையில் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அது அதர் இன்கம், மொத்தம் 20 lakhs. இந்த 4 கேட்டகரியிலுமே இன்கம் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்தை விட அதிகமாக இருக்குது, 8 லட்சத்தை விட அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஓபிசி சர்டிஃபிகேட் எலிஜிபிள் இல்லையா, இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் தான். அப்போது எந்த வருமானத்தை எடுத்துக்கணும், எந்த வருமானத்தை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் கேஸ், சேலரி இன்கம் 3 லட்சம், விவசாய வருமானம் 4, டோட்டல் 10 lakhs. அது ஊதிய வருமானத்தையும் விவசாய வருமானத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் அதர் இன்கம் 3 லட்சம் தான் இருக்குது, அதர் இன்கம் 3 லட்சம் தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆர்டருடைய இதுங்க. இவங்க எலிஜிபிள். ஏன்? அதர் இன்கம் 8 லட்சத்துக்குள்ள இருக்கு. இப்போ கேஸ் 2, சேலரி 18 லட்சம் இருக்கு, விவசாய வருமானம் கிடையாது, அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது, அதர் இன்கம் கிடையாது, மொத்தம் 18 லட்சம். ஆனால் சேலரி இன்கம் மட்டும் இருக்கு. அப்போ சேலரி இன்கம்மை எடுத்துக்க கொள்ள வேண்டியதில்லை, சேலரி இன்கம்மை எடுத்துக்க கொள்ள வேண்டியதில்லை. இப்போ கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 4 + 3, இந்த 4 + 3 7 lakhs எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்போ அதர் இன்கம் 3 lakhs தான் இருக்குது. அப்போ 8 லட்சத்துக்குள்ள இருக்குது. அப்போ இவங்க எலிஜிபிள். அப்போ சேலரி இன்கம் 18 லட்சம் இருக்குது, அவங்களுக்கு எலிஜிபிள். ஏன்? அதர் இன்கம் கிடையாது. அப்போது ஊதிய வருமானத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை, விவசாய வருமானத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை, அதர் இன்கம் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ கேஸ் 3, சேலரி கிடையாது, அவர் விவசாயம் மட்டும் பண்ணுறாங்க, அதர் இன்கம் கிடையாது, டோட்டல் இன்கம் இஸ் மோர் தென் 8 lakhs. ஆனால் விவசாய வருமானத்தை எடுத்துக்கொள்ளாமல் இவருக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ஆர்டருடைய. அடுத்தது கேஸ் 4, சேலரி இன்கம் 4 lakhs, அக்ரிகல்ச்சர் இன்கம் 6 lakhs, அதர் இன்கம் 10 lakhs, மொத்த வருமானம் 20 லட்சம், 4 லட்சம் சேலரி ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் 10, 6, மொத்தம் 10 லட்சம் வந்துடுதுங்க, மொத்தம் 10 லட்சம் வந்துடுது. அதர் இன்கம், விவசாய வருமானம் இல்லாமல், சேலரி வருமானம் இல்லாமல் அதர் இன்கம் 8 லட்சத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால இவருக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வழங்கப்பட மாட்டாது. அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சேலரி இன்கம் தேவையில்லை, சேலரி இன்கம் எடுத்துக்க கொள்ளக்கூடாது. அதே மாதிரி விவசாய வருமானத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை தவிர மற்ற வகையில் பிஸ்னஸ் இன்கம், வாடகை வருது, வேறு ஏதாவது வழியில் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஓபிசி சர்டிஃபிகேட் வழங்கணும் அப்படிங்கிறதான் கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்.
கவர்மெண்ட் ஆர்டர் டேட்டட் 5/7/2021. ஸோ நிறைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனக்கு சேலரி இவ்வளோ வாங்குறேன் சார், என் பையனுக்கு எலிஜிபிளாக இல்லையா? கண்டிப்பாக எலிஜிபிளுங்க. அப்போது இதில் இன்னொரு டவுட் வரும், சார் நான் வேலைக்கு போகிறேன், நான் சேலரி இன்கம் இருக்குது, உங்களுக்கும் கிடையாது. அப்போது நீங்கள் அந்த சேலரி இன்கம் எடுத்துக்கவே கூடாது. இப்போ அப்பாவும் சேலரி வாங்குறாரு, பையனும் சேலரி வாங்குறாரு, பையனுக்கு ஒரு பிஜி போகிறீங்க, அப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் கிளைம் பண்ண போகிறீங்க. சேலரி இன்கம்மை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, அதர் இன்கம் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் அரசாணை. அதனால் அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் 5/7/2021 கிளியராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம், தேவைப்பட்டால் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஊதிய வருமானம் 3 லட்சம், வேளாண்மை வருமானம் 4, இதர வகை வருமானம் 3. இதர வருமானத்தை மட்டும், அதாவது 3 லட்சத்துக்கு என்பது கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இதர பிற்படுத்த வகுப்பு சான்றிதழ் வழங்கலாம். நெக்ஸ்ட், சேலரி இன்கம் மட்டும் இருக்குது. சேலரி இன்கம் இருக்கிறதுனால ஊதிய வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் அவருக்கு பிற்படுத்த வகுப்பு சான்றிதழ் வழங்கலாம். நெக்ஸ்ட், வேளாண்மை வருமானம் 50 லட்சம், அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, சான்றிதழ் வழங்கலாம். லாஸ்ட் கேஸ் 8.1 lakhs, அப்போ இது 8 லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு மட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்த லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.